குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானது பாப்கார்ன். அதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். பாப்கார்ன் இந்த பேக் பார்த்துங்க. இந்த சைஸ் உள்ள பேக் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல பெரிய குக்கராக இருக்கட்டும். அந்த குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாப்கார்னை அழகாக போட்டுடலாம். நல்லா அதுக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் எல்லா பாப்கார்னையும் அழகாக அதில் கொட்டிடுங்க. ரொம்ப ஈஸி தான். பாப்கார்ன் எல்லாம் கொட்டினதுக்கப்புறம் அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகட்டும். ஒரே இடத்துல ஒன்றா ஒட்டியிருக்க வேண்டாம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கூட நம்ம எல்லா இடத்துலையும் அப்படி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுருங்க. இப்போ கேஸ் அடுப்பை நம்ம பற்ற வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சாச்சு. இப்போ அதில் நம்மளுடைய பாப்கார்ன் வச்சுருக்கிற குக்கரை எடுத்து நம்ம அழகாக வச்சுடுவோம். வச்சுட்டு நல்லா கேஸ் நல்லா அதிகமாக ஃப்யூம் வர அளவுக்கு நீங்கள் வச்சுடுங்க. குறைவாக வைக்க வேண்டாம். ஓவர் ஹீட்டில் தான் பாப்கார்ன் நல்லா பொரியும். அதுக்கு மேலே மூடி, குக்கருடைய மூடி விசில் போட்டுறதே மூடி வைங்க. கொஞ்சம் கேப் இருக்கட்டும். இப்போ மூடி வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா பாப்கார்ன் சூடாகி அது நல்லா பாப்கார்னாக புரியும் போது ஒரு சவுண்டு வரும் நமக்கு. அந்த சவுண்டு வர வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே இருப்போம். பாப்கார்ன் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த சவுண்டு நின்று போயிடும். அது நின்னதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா பாப்கார்ன் அழகாக சாப்பிட்ற பதத்துக்கு நமக்கு ரெடியாக இருக்கும். சரி, இப்போ நான் குக்கரை அழகாக மூடி வச்சுட்டேன். மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். ஃப்யூம் பாருங்கள், நல்லா ஃபுல் ஃப்யூம் தான் நான் வச்சுருக்கேன். வெயிட் பண்ணுவோம். பாப்கார்ன் எப்போ ரெடி ஆகுதுன்னு வெயிட் பண்ணுவோம். பாப்கார்ன் நல்லா பொரியிற சத்தம் கேட்குதுங்களா? சவுண்டு பாருங்கள். நல்லா டப் டப்னு பொரியிற சத்தம் கேட்குது. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு நின்னதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த பொரியிற சவுண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. 1 2 தான் பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நான் திறந்து பார்க்க போகிறேன். எப்படி பொரிஞ்சிருக்குன்னு பார்க்க போகிறேன்.